இந்த தேவதையை என்னைக்கும் நான் கண் கலங்காம வாழ்க்கை பூரா சந்தோஷமா வச்சுப்பேன். லவ் யூ லவ் யூ லவ் யூ. Oh, that's so beautiful. I love you sound. அடுத்த மாதம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. எப்போ இந்த ஜோடி வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்றாங்களான்னு டவுட்ல இருந்தோம். லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்தது எப்போ கல்யாணம் அப்படின்ற அவங்களே பேசுறதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? எப்போ உங்களுக்கு கல்யாணம்? சும்மா குத்து மதிப்பா ஏதாவது ஒரு டேட் எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு காசு இல்லைங்க கல்யாணம் பண்றது. என்னமோ காசு இல்ல. காசு இல்லையா? பிக் பாஸ்ல காசு ஒன்னா இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதும். கல்யாணம் பண்ணாதான் ஒன்னா பண்ணிக்கலாம், பட் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி. சரி, எப்படி எங்க ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணீங்க? அது வந்து ஒரு பெரிய கதை. அது எப்படி சொல்றேன்னா, சொல்லுங்க லைட்டா சொல்லுங்க. அந்த ஸ்பார்க் எப்போ? எனக்கு எப்பவுமே வந்து எப்படின்னா மேரேஜ்லாம் ஆகாது, சரி ஜாலியா அப்படி இருப்போம், சிங்கிள் தான். மேரேஜ்லாம் அப்படி ஆகாது, ஜாலியா சிங்கிளா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து என்னன்னா, ஷீ ஃபர்ஸ்ட் பிகேம் மை ஃப்ரெண்ட். ஆனா நாங்க வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம், அதுலதான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டா நாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இந்த இவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது, இவன் ஏதோ ஒரு கிரிமினலா இருக்கானே, என்ன பார்த்தாலே ஏதோ ஒரு கேடி மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நினைச்சேன். ஆமாமா, கிரிமினல் ப்ளே பாய் நினைச்சிட்டேன் என்ன. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நான் என்ன நினச்சேன்னா, இந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கும் அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அதான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் போக போக வந்து ஷீஸ் பீன் வெரி ஸ்வீட். ஆக்சுவலி இவங்க வந்து எப்படின்னா, வெளியில் எப்படி ரூடாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் இருப்பாங்க, அது எல்லாருமே நினச்சிப்பாங்க ரூடுன்னு. அப்படி கிடையாது. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அது என்ன தோணுதோ அதை சொல்லிடுவா. அப்படி உள்ள ஒன்று வச்சுட்டுலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் அப்படி. ஸோ அந்த ஒரு கேரக்டர். இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஷீ லைக் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன். பிகாஸ் நம்ம வந்து பெரிய சர்க்கிள் வந்து நம்ம வச்சுக்கல. ஒருத்தர் இருக்கும்போது அதான் இந்த ஒரு பர்சன் வந்து ஷீ ஸ்டுட் தேர் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே வி லைக் ஈச் அதர். ஸோ அதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் see இது எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு தான் இருந்தோம். வெளியில் வந்து நான் என்ன சொன்னேன் இவங்ககிட்ட, இது பாரு இப்போ எதுவுமே இல்லை, இப்போ இந்த சீசன் நீ பிக் பாஸ் போகிற, ஓகே அங்கே போனீங்கன்னா நிறைய மைண்ட் மாறும். இங்கே இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருப்போம், மேபி யூ லைக் மீ, ஐ லைக் யூ. ஸோ அதனால் அப்படி நடந்திருக்கும். உள்ளே போகும்போது வேற ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மேபி தட்ஸ் ட்ரூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அப்புறம் பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நடந்துச்சு. அது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்குலாம் பயங்கர சர்ப்ரைஸ். அப்பா நம்மளுக்கு இப்படி ஒன்று மேரேஜ் நம்மளாம் பல பேர் கலாச்சிருக்காங்க, உனக்குலாம் கல்யாணமே ஆகாதுரா அப்படின்னு. பார்த்தா பயங்கரமான ப்ரொபோசல். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் ஹர். அடுத்த மாதம் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. எப்போ இந்த ஜோடி வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்றாங்களான்னு டவுட்ல இருந்தோம். லவ்வை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அடுத்தது எப்போ கல்யாணம் அப்படின்ற அவங்களே பேசுறதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? எப்போ உங்களுக்கு கல்யாணம்? சும்மா குத்து மதிப்பா ஏதாவது ஒரு டேட் எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போதைக்கு காசு இல்லைங்க கல்யாணம் பண்றது. என்னமோ காசு இல்லையா? பிக் பாஸ்ல காசு ஒன்னா இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுல, அது போதும். கல்யாணம் பண்ணாதான் ஒன்னா பண்ணிக்கலாம், பட் ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி.